கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் நிகழ்ந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். உப்பிலிப்பாளையம் கோல்ட்வின்ஸ் இடையிலான மேம்பாலத்தில் வேகமாக சென்ற கார் சாலையோரம் நிறுத்தப்பட்ட லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதுகுறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், தகவல்களை பகிரலாம். வணக்கம் கீனிதா. கோவையில் புதிதாக உப்பிலிபாளையம் முதல் கோல்ட்விங்ஸ் வரை 10.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்திருந்தார். இந்த மேம்பாலத்தில் இன்று அதிகாலை 1:30 மணி அளவில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து கோல்ட்விங்ஸ் அருகே நின்று கொண்டிருந்த லாரியின் பின்பக்கம் மோதியது. காரில் பயணித்த 20 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் உட்பட 2 ஆண்கள் என 3 பேர் சம்பவ இடத்திலே பலியாகினர். இதில் அதிவேகமாக சென்ற கார் லாரி மீது மோதியதில் காரை மீட்க முடியாமல் போன நிலையில் கோவை பீளமேடு தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் கோவை தெற்கு தீயணைப்புத்துறை அதிகாரிகள் நொறுங்கிய காரை மீட்டு காரில் இறந்தவர்களின் உடலை மீட்டு கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து கோல்ட்விங்ஸ் போலீசார் கோவை பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பாலம் திறக்கப்பட்ட போது இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 7 மணி வரை பாலத்தில் செல்ல காவல்துறையினர் தடை விதித்திருந்த நிலையில் அது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக இருந்தது. எனவே அது போன்ற தடை எதுவும் இல்லை என கூறி காவல்துறையினர் 2 நாட்களுக்கு முன்பு இரவில் பாலத்தில் பயணிக்கலாம் என கூறிய நிலையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இனியா, தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.